நம்ம ரெண்டு பேரும் வீட்ல ஒத்துமையா இருந்தா he is going to be happy. அவர் ஹாப்பியா இருந்தா என்ன ஆகும்? 100% ஒரு வேலை செய்யும் போது 200% வேலை செய்வார். வீட்டுக்கு வரும்போது வீடு பீஸ்ஃபுல்லா இருக்கும் போது ஓகே ஐ வாண்ட் டு கோ ஹோம் அப்படின்னு அவர் நினைச்சு வீட்டுக்கு வரும்போது எவ்ரிதிங் வில் பி ஹாப்பி. நம்ம ஆரம்பமே இப்படி பண்ணிட்டாங்க அப்படி பண்ணிட்டாங்கன்னு நம்ம வீட்ல இருந்தே போன் பண்ணி கம்யூனிகேட் பண்றது, அவங்க வீட்டுக்கு வரும்போது ஐயோ வீட்டுக்கு போகணுமே என்ன ஆகும். சோ அவங்களோட ஜாப்ல இன்புட்டும் அஃபெக்ட் ஆகும், அவங்க பீஸ் ஆஃப் மைண்ட் அஃபெக்ட் ஆகும். வண்டியில வரும்போதோ எவ்ரிதிங் அஃபெக்ட்ஸ். ஒரு ஹெட் ஆஃப் த ஃபேமிலி ஹாப்பியா இருக்காருன்னா ஹோல் ஃபேமிலி வில் பி ஹாப்பி. அதான் மேஜர் பாயிண்ட். எனக்கு ஏதோ ஃபிளாஸ் இருந்ததுன்னா அவருக்காக நான் விட்டு கொடுத்துருவேன், அவங்களுக்கு ஏதோ என் மேல ஃபிளாஸ் இருந்ததுன்னா பையனுக்காக அவங்க விட்டு கொடுத்துருவாங்க. இந்த தெளிவு நிறைய பேர்கிட்ட இல்லாதனாலதான் அந்த புரிதல் இல்லாம சண்டை சச்சரவு அந்த மாதிரி இருக்குதுன்னு நினைக்கிறேன். உண்மை அதுதான். நம்ம அம்மா வீட்ல 20-21 years பட் லைஃப் லாங் அன்டில் we are going to die. லிட்டரலா இது அப்படியே நான் இன்னொரு வீட்டுக்கு மாறிட்டேன். சோ அப்ப நான் என்ன பண்ணும், ஏத்துக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் கஷ்டம், பட் we have to try because for our love. உங்களுக்கு உங்க மருமகள் எவ்வளவு பிடிக்கும்? என் மருமகளே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா எனக்கு ரெண்டு பசங்க தான், ரெண்டும் ஆம்பளை பசங்க தான். அதனால எனக்கு ரெண்டு மருமகங்களும் பொண்ணு மாதிரியா பிடிக்கும். மாமியாருக்கும் மருமகளுக்கும் செட் ஆகாதுன்ட்டு அப்படி எல்லாம் ஒன்னும் கிடையாதுங்க. மாமியாருக்கும் மருமக பொண்ணு அம்மா அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. எல்லாம் பொம்பளை பசங்க தான், எல்லாம் நம்ம பொண்ணுங்க தான். உங்களை அவங்க எப்படி பாத்துக்கிறாங்க? நல்லா பாத்துக்கிறாங்க. உங்க மாமியார் உங்களுக்கு எவ்வளவு பிடிக்கும்? ரொம்ப பிடிக்கும். எங்க அம்மாக்கு நெக்ஸ்ட் இனிஷியல் ஸ்டேஜ்ல வீட்டுக்கு வரும்போது அவங்க தானே கைட் பண்ணுவாங்க. எங்க பேரண்ட்ஸ் இல்ல கூட, அவங்க மோஸ்ட்லி 24 hours கூட இருந்து கைட் பண்றது. ஏன் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள ஆர்குமெண்ட் வரும்போதே அவங்க நடுவுல சார்ட் அவுட் பண்ணி இல்ல விடுங்க. இனிஷியல் ஸ்டேஜ் ரிலேஷன்ஷிப் க்ரோ ஆகும்போது அவங்க தான் ஃபுல் சப்போர்ட். அப்புறம் லேட்டர் ஆன் இந்த பசங்க வளர்க்கறது த்ரூ அவுட் த லைஃப் அவங்க சப்போர்ட் இல்லாம நம்மளால இருக்க முடியாது. என் பையன் எதனா பேசும்போது என் மருமகளுக்கு நான் சப்போர்ட் பண்ணுவேன், என் மருமக எதனா பேசும்போது என் பையனுக்கு நான் சப்போர்ட் பண்ணுவேன். ரெண்டு பேரும் ஈக்குவலா பார்த்துட்டு பையனுக்கு இவளையும் விட்டு கொடுக்க மாட்டேன், இவளுக்கு பையனையும் விட்டு கொடுக்க மாட்டேன். அவங்க பயங்கர மாடர்ன், நான் ரொம்ப ட்ரெடிஷனல். நான் இந்த மை மட்டும் தான் போடுவேன். அவங்க கரெக்டா போற இடத்துக்கு கரெக்டா ரெடி ஆயிடுவாங்க. ஆனா நான் அப்படி இல்ல, ஜிகி ஜிகின்னு இருந்தாலே போட மாட்டேன். அவங்க தான் என்ன நினைச்சு கவலைப்பட்டு இருக்கணும், என்ன சின்ன பொண்ணா இருக்க நல்லா ட்ரெஸ் பண்ண சொல்லுவாங்க. அப்புறம் தான் நான் தேரி தேரி கொஞ்சம் ஏதாவது ஜிகி ஜிகி. உங்களை அவங்க தான் அவங்க தான் ரெடியே டிங்கரிங்லாம் பண்ணதெல்லாம் அவங்க தான். ஆக்சுவலா நான் நார்மலா அந்த காட்டன் ட்ரெஸ் போட்டு நார்மலா இருப்பேன், அவங்க தான் டிங்கரிங் பார்த்ததெல்லாம் அவங்க தான். குழந்தைய அம்மா வளர்க்கறதுக்கும் பாட்டி வளர்க்கறதுக்கும் என்ன டிஃபரெண்ட் நினைக்கிறீங்க? அம்மா சம் பாயிண்ட் ஆஃப் டைம் ஏதோ ஒரு ஸ்ட்ரெஸ் லெவல் அவங்களுக்கு காட்டிடுவோம், பட் அவங்க காட்டவே மாட்டாங்க. நான் ஸ்ட்ரெஸ் காட்டும் போது அவங்க அனுப்பிச்சுக்கணும். இப்ப நான் கத்திட்டே இருந்தா she will feel depressed, the girl will go down. ஆனா அவங்க அந்த நேரத்துல அணைச்சிக்கும் போது அவளுக்கு ஒரு ஆறுதல் சொல்லவோ, அம்மா நீ செஞ்ச இல்ல அதனாலதான் அம்மா கத்த, ஒருத்தர் எடுத்து சொல்ல ஒரு பெரியவங்க. நானே கத்திட்டு நானே சொன்னா எந்த குழந்தை ஒத்துக்குவா? அது முடியாது. அவங்க ஒரு ஆளு பக்கத்துல இல்ல நீ செஞ்ச தப்பு அப்படின்னு எடுத்து சொல்லும் போது the child will at least think okay நான் தான் ஏதோ பண்ணிட்டேன் போல இருக்கு. அவளே நிறைய தடவை சாரிமா கேட்டு